Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ராம்ஜி இருக்கட்டும், அகிலி பாபா, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்காங்க. கலையரசன் தான் ஏதோ பண்ணிட்டாருன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே. சூனியம் பண்ணிட்டாரா? சத்தியமா அவங்களெல்லாம் நாங்க ஒரு பொருட்டா கூட மது எல்லாருக்குமே அடி ரோல் பண்ண சேனல்ஸ் முதற்கொண்டு அப்படியே வந்து கெஞ்சி கதறி என்கிட்ட பேட்டி எடுத்துட்டு போனான். நல்லவே மாதிரி பேசி போயிட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணி போட்டுட்டான் அந்த வீடியோ. அவனுக்கு இப்போ நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு போல. அவன் சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல என்ன கண்டென்ட் போடுறாங்க, எல்லாருக்குமே அடிதான். கலையரசன்லாம் வாயில ரத்த வாந்தி எடுத்து அப்புறம் எல்லா மூலம் இடத்துல வந்துடும், காதுல சீல் வெடியும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக எத்தனையோ சாமியாருங்க கலையரசனுக்கு சூனியம் பண்ணாங்க. ஆறுது பழிக்கணும். வேலியில் போன ஓனானை தூக்கி வேட்டுக்கில் விட்டுட்டு இன்னைக்கு குத்துதே குடையுதுன்னு இன்னைக்கு நிறையா பேர் குத்துது குடையுது. இப்போ ஏன் என்ன பிரச்சனை வந்துச்சு? கலை வந்து உடச்சு உண்மையை பேசுகிறார், மாந்திரியம் என்னன்னு பேசுகிறார். அதுதான் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையாக வந்து. ஏன்னா இவங்கெல்லாம் அது தெரியல, பேசலை. ஆசையா இருக்கும் எனக்கு. என்னை விட என் பிள்ளைங்க மேலதான் எனக்கு இது. நாளை பின்ன அவங்க அப்பா கூட ஜாலியா அவங்க வெளியே போகணும், ஒரு பார்க் போகணும். எனக்கு பாப்பாங்களோட அப்பாவை சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நான் எவ்வளோ வலி அனுபவிச்சேன் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. என்னை பற்றியும் குழந்தைய பற்றியும் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடுச்சு. பல ஆசை எனக்கு. எங்கள் அப்பா இல்லை கூட. அப்பா இல்லாமல் பல நாள் நான் பல இடத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். நமக்கு தான் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்காவது இருக்கட்டும்ன்ட்டு தான் நிறைய விஷயம் பல்ல கடிச்சு நான் போராடிட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியாம தப்பா பேசுறது நான் கஷ்டப்படுறியா, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல, அந்த ஒரே ஒரு காரணம் தான். சரி என்னன்னாலும் போராடுவோம். கொஞ்ச நாளா நீங்க எந்த வீடியோவும் போடாம இந்த மாதிரி நெகட்டிவா பேசிட்டே இருக்காங்க. எங்க பர்சனல்லாம் யாருக்கும் தெரியாது. யாரும் என் கூட வந்து இல்ல ஏத்துக்க முடியல. பாக்காதீங்க, அதை விட்டுட்டு நம்மளை பத்தி தப்பா பேசுறது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப எவ்வளவு வயிறு இருக்குது. அப்போ நம்மளை பத்தி பேசினே இருக்கிறாங்கன்னா சாபத்தை வாங்கிக்கோங்க. யாரெல்லாம் பேசுறீங்களோ தாராளமா வாங்கிக்கோங்க. நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உனக்கு யோகம் இருந்தா எப்படியாவது நீ என் கோயிலுக்கு வந்துருவேன், என்னை பார்த்துருவேன். இல்லையா உனக்கு யோகம் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாந்திரிங்க எல்லாம் பண்றீங்களா? எவ்வளவு காசு வாங்குறீங்க? பார்க்க எல்லாமே இதாக தான் தெரியும், 2-3 பொருள் தான் இருக்கும். ஆனால் பில்லு அவ்வளோ ஒரு பூசணிக்காங்க 4 பூசணிக்காய் காவை கொடுக்குறோம்ல, 4 பூசணிக்காய் வாங்கினா 500 வாங்குறான். இன்னைக்கு விலைவாசிலாம் அப்படி இருக்கு. மாந்திரிகத்தால குடிகாரங்களை கூட நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த டாபிக் வேணாம், அது எல்லாம் அப்புறம் திருப்பி சர்ச்சையாயிடும். உங்களை பத்தி பேசாதீங்கன்னு சொல்ல, பேசுங்க. ஆனா பின் விளைவை பத்தி யோசிச்சுட்டு பேசுங்க. நான் அந்த மாலை போட்டு வரேன், நீங்க கூட பண்ணலாம். குட்டிச்சாத்தான் கண்ணில் காட்டும். ஆக்சுவலி அந்த மாலையை நான் போட்டு வரல, கழட்டி வீட்டில் வச்சிருக்கேன். மாலை தான் இப்போ ஒரே ஒரு நிமிஷம். எதுக்கு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிற? என்னமோ குட்டிச்சாத்தான் நான் காட்டுறேன். இல்ல அந்த மாதிரி ரொம்ப பரபரப்பா பேசுறேன். ட்ரெண்டிங் அகோரி நீங்க ரொம்ப நாளா ஆளை காணமே, எங்க தான் போனீங்க, என்ன பண்றீங்க? இல்ல கொஞ்ச நாள் ட்ரெண்டிங்கை விட்டு கொடுக்கலாமேன்னு வெளியே வந்துட்டேன். இல்லை அப்படி இல்லை ப்ரோ, நமக்கு இதுதான் வாழ்க்கைன்னு கிடையாது. அதாவது சோஷியல் மீடியாவே கேமரா முன்னாடியே நடிக்கிறது வாழ்க்கை கிடையாது. அது தாண்டி நமக்கு நிறைய பசங்க இருக்காங்க, நம்ம உழைக்கணும், வேலை செய்யணும், எவ்வளோ வேலை இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு கொஞ்ச நாள் இவங்க மசை போடுற அந்த வாய்க்கு கொஞ்சம் நம்ம வந்து பூட்டு போடலாமேன்ட்டு நாங்கள் எதுலையுமே வர்றதில்லை. ஆனால் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அப்போல்லாம் நிறைய இன்டர்வியூ கொடுப்பீங்க, நிறைய டாக்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ ரொம்ப நாள் ஆளை காணுமே. ஆமாம், அப்படி ஏதாவது எங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா எங்கள் பர்சனல் சேனல்ஸில் எங்கள் ஐடிஸ்லேயே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். மீடியாவில் அதிகமாக இன்டர்வியூஸ் எதுவும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா வேலை ஜாஸ்தி, கமிட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. அப்படிங்கும்போது இதில் வந்து உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக போய் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த அருள் வாக்கெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கீங்க? போயிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு. திருமுல்லை வாயிலில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அமாவாசை பௌர்ணமி மட்டும் அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். மிச்சம் இடப்பட்ட நாள்லாம் இந்த மாந்திரீகம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு. நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதுனால கேட்குறேன். உங்களை தப்பா பேசின இந்த ராம்ஜி இருக்கட்டும், அதுக்கப்புறம் சங்கிலி பாபா, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்காங்க. கலையரசன் தான் ஏதோ பண்ணிட்டாருன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே. சூனியம் பண்ணிட்டாரா? அந்த மாதிரி சொல்றாங்களே. சத்தியமா அவங்களெல்லாம் நாங்க ஒரு பொருட்டா கூட மது பெருசா நாங்க எதுவுமே நாங்க நினைக்கல. எல்லாமே அவ இருக்கிற, அவ பாத்துப்பா. நாங்க யாரும் எதுவும் சொல்ல, ஏன்னா எங்களோட குறைய நாங்க அவகிட்ட தானே சொல்றோம். நாங்களே எங்களுக்கு மந்திரிகம் பண்ணிக்கிறோமா கிடையாது. அதனால யாரை பத்தி நாங்க எதுவுமே நினைக்க கூட இல்லை. எல்லாம் அந்த அம்மா பாத்துப்பா. ஸோ அதெல்லாம் நீங்க அந்த அம்மா பார்த்ததை தான் நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க அந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா ப்ரோ? பாத்தீங்களா? அது எப்படி காதுக்கு வராம இருக்கமா? அதெல்லாம் வந்துடும். காதுக்கு வரலாட்டினாலும் ஞானத்துல தெரிஞ்சுக்குவோம். ஆனா எங்களுக்கு என்னன்னா என்ன ஒரு கஷ்டம்னா,
அவங்க கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியும். பார்க்க ஏன்னா முடியும். யாரா எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் இருக்கு. சரி எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எங்களை பேசுனதுனாலயோ என்னமோ அது நமக்கு நாங்களே சொல்ல விரும்பல. நல்லா பேசினிருந்த ஒரு ஆள் இன்னைக்கு படுக்கையா இருக்கிறாங்க அப்படின்னும் போது வருத்தமா தான் இருக்குது. இன்னொன்னு இவரு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளும் போய் அவரை போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா. அப்போலோ எங்களுக்கு hospital. தெரிஞ்சிச்சு என்ன விஷயம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இவர் ஒரு வேளை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா, அதுக்கு எதனா சொல்லுவாங்க. சோ அதனாலே வந்து இப்ப பார்க்காம இருக்கிறதுனாலயும் மக்களுடைய பேச்சு எப்படி இருக்கு, கலைதான் அவர்தான் ஏதோ சூனியம் பண்ணாரு. பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. இப்ப பாவமாவும் போயிட்டு வந்த இருக்கு. உடனே அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இவன் தான் போய் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு. அப்ப நம்ம நல்லா ரெண்டுமே பண்ண இருக்கணும்னு முடியல. தான் இப்ப நினைக்கிறோம். எங்களுடைய உண்மைத்தன்மையை கூட காட்ட முடியல எங்கனால. எங்களுக்கு ஃபீல் இருக்கு, ஐயோ இப்போ பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவருன்னு கிடையாது, எல்லாருக்குமே திருநங்கைகளா இருக்கட்டும், எல்லாருக்குமே அடி சகலமும். எத்தனை பேசுன ட்ரோல் பண்ண சேனல்ஸ் முதற்கொண்டு ரொம்ப ஹெவியா பண்ணியிருப்பாங்கல்ல, எல்லாருக்குமே அவனுங்க போடுறானுங்க. ஒருத்தெல்லாம் அப்படியே வந்து கெஞ்சி கதறி என்கிட்ட பேட்டி எடுத்துட்டு போனான், நல்லவன் மாதிரி பேசி போயிட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணி போட்டுட்டான் அந்த வீடியோவை. அவனுக்கு இப்போ நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு போல. அவன் சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல என்ன கண்டென்ட் போடுறான்னா, நம்ம மேல விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டே இருக்கட்டும், நம்ம மேல இப்ப கடல் மேல நம்ம கல்லை விட்டு எறிகிறோம், கல்லு தானே காணாம போயிரும், கல்லு தானே காணாம போயிரும். அப்ப எரிகிறவங்க கல்லா இருக்கட்டும், நம்ம வந்து கடலா இருக்கும். அப்படி அந்த கடல்ல இவங்க எல்லாமே காணாம போயிருவாங்க அப்படின்னு விமர்சனம் பண்றவங்க எல்லாம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு அவன் ஸ்டேட்டஸ் போடுறான். ஏன்டா உனக்கு வந்தாதான் ரத்தமா? எங்களையும் தான் விமர்சனம் பண்றாங்க, நாங்க அதை பெருசா எடுத்துக்கலையே. எல்லாருக்குமே அடிதான். நீங்க சொல்லி வச்ச மாதிரி நடக்குது இல்லையா? ராம்ஜி எல்லாம் அவர் மோசமா பேசியிருந்தாரு இல்லையா? ஏங்க அப்படி பார்த்தா மீடியால கலையரசனுக்கு லைவ்ல சூனியம் வச்சாங்க. 48 நாள்லயே இவங்க கெடு 2 கொடுத்து. பேருக்கு கலையரசன்லாம் ஃபுல்லா வாயில ரத்த வாந்தி எடுத்து அப்புறம் எல்லா இடத்துல மூலம் இருந்து வந்துரும், காதுல சீல் வடியும், எல்லாமே பொம்மை செஞ்சு. நாங்களும் 48 நாள் இல்ல, யாரு 6 யாரு மாசம் ஆச்சு. யார் அந்த கேஜிஎஃப் கருப்புசாமின்னு ஒரு அவங்க பேர்லாம் மென்ஷன் பண்ண வேணாம். நீங்க கலையரசன் இன்டர்வியூன்னு போட்டாவே இல்ல, எல்லாரும் நீங்க வந்துடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு நம்ம இவர் வாயால நல்லவங்க பேர் மட்டும் வந்தா போதும், மத்தவங்க பேர்லாம் வர வேண்டிய அவசியம் பொம்மை வேண்டாம். எல்லாம் செஞ்சு நாங்க வசியம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பொம்மை எல்லாம் செஞ்சு சரியான பைத்தியக்காரன் போல ஆணி எல்லாம் குத்தி கலையரசன் வந்து பாருங்க இன்னொரு ஒரு மாசத்துல 30 நாள்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு 3 சாமியாருங்க 3 பேரும் சேர்ந்து சூனியம் வச்சாங்களாம். 30 நாள்ல காணாம பணமாக்குறோம் அப்படின்னு சொல்லி 8 மாசத்துக்கு மேல ஆச்சு. எங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அது இவங்க பண்ற சதினாலையும் பணத்தை கொடுத்து இவங்கள போய் போட்டு தள்ளு வெட்டுன்னா மட்டும்தான் எங்களுக்கு அந்த மாதிரி தான் நடக்கும். மற்றபடி இவங்க சொல்ற மாதிரி மந்திரம் தந்திரம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு ஏதாவது காமிச்சிருக்கலாம். நாங்க எங்க வழியில ரொம்பவே நீட்டா நாங்க போயிட்டு நீங்க இருக்கோம். வேற தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா எத்தனையோ சாமியாருங்க கலையரசனுக்கு சூனியம் பண்ணாங்க, ஆறுது பழிக்கல. இப்போ இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு சொல்ல ஃபோன் பண்ணி மிரட்டுறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்க? அந்த ஸ்டேஜ்ல எப்பயோ தாண்டி வந்தாச்சு. இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அம்மா எங்களுக்கு துணையா இருக்கா, நாங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கோம். எங்களை நம்பி பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க பிரச்சனைய தீர்த்து வச்சு. இப்போ சமீபத்துல கூட நீங்க கடைசியா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வெட்டத்துக்கு வந்திருந்தாங்க, நான் வண்டியில போக சொல்ல அந்த மாதிரி பிரச்சனை. அதுதான் அதெல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே ரியாலிட்டி என்ன அப்படிங்கறது உண்மைத்தன்மை அவங்களுக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ அடி வாங்கினவங்களுக்கு எல்லாம் இன்னெல்லாம் பேச மாட்டாங்க என்னை பத்தி. அப்படியே பேசினாலும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். இல்ல அவங்க என்ன அழிச்சு என்ன இந்த ஊரை விட்டு விரட்டிடலாம், நம்ம இங்க உட்காந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. என்ன அழிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணி தவளை தன் வாயால கெடும் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா, வேலியில போன ஓனான தூக்கி வேட்டுக்களை விட்டுட்டு இன்னைக்கு குத்துதே குடையுதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் குத்துது குடையுது. இனிமேலாவது அவங்க உண்மையான ஒரு மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு அம்மா கிட்ட நெருங்கினாங்கன்னா பிழைத்து கொள்ளலாம், வயிற்று பிளப்பாவது பிழைத்து கொள்ளலாம். இல்லை அப்படின்னா கடல்ல போட்ட கல்லு மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். இந்த மாந்திரிகத்தை வந்து ஒரு பிசினஸா தான் பாக்குறாங்களா இவங்க? அவங்கள ஒரு காம்படிட்டரா தான் பாக்குறாங்க. பிசினஸ் தான். நான் என்ன சொல்றேன்னா பிசினஸ் பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. எங்க இப்ப டாக்டர் மலையனூர் மேல்மலையனூர் கோயிலுக்கு இப்ப நாங்க போயிருந்தோம். ஒரு அம்மா ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஓடி வந்து எங்க காலில் விழுந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, என்னால உங்களை வந்து பார்க்க முடியல, ஜஸ்ட் உங்களை வந்து உங்க என் பையன்கிட்ட உங்க போட்டோ காட்டி வேண்டிக்கப்பா அப்படின்னு சொல்லி நான் வேணுனேன். ஹார்ட் சர்ஜரி, ஆனால் சர்ஜரி வந்து நல்லபடியாக முடிஞ்சு என் பையன் இப்போ வந்திருக்கான்னு சொல்லி அந்த பையனை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உண்மையான ஆன்மீக மாந்திரிகம் இடத்துல இது ஓகே.
என்ன சொல்றேன்னா மாந்திரிகம் பண்றவங்க பணம் நீ கோடி ரூபாய் கூட வாங்கிக்கோ, வேலையை சரியா செஞ்சு கொடுத்துருங்கன்றேன். இப்ப நாங்களும் தான் வசியம் பண்றோம். நான் வந்து 1 hourல இருந்து அதிகபட்சம் 9 நாள் வரைக்கும் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். 1 hourலையும் வசியம், ஆன் ஸ்பாட்லையும் வசியம் பண்ணியிருக்கேன். பண்ண முடியும். ஆன் ஸ்பாட்ல பண்ணியிருக்கேன். ரிசல்ட் அவ்வளோ ரிசல்ட் இருக்கு என்கிட்ட. ஆமா, எல்லாருமே பேசுவாங்க கிளைண்ட். ஆன் ஸ்பாட்ல வசியம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணீங்க? அதான் பொம்மை பூஜை, பொம்மையில வச்சு அவங்களுடைய காலடி ஒரு வசியம். என்ன விஷயத்துக்காக வந்திருந்தாங்க? ஒரு கணவன் மனைவி அந்த மாதிரி காதல் பிரிஞ்சு போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இப்ப பொம்மை செய்யறது நான் கூட செய்யலாம். பொம்மை செஞ்சு வச்சு போன்னு கத்திட்டு என்னன்னாலும் பண்ணலாம். நான் ஒரு ஃபேக்கான இதை வந்து நானும் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம். நானும் எலுமிச்சை பழம் கொடுக்கலாம், நீங்களும் எலுமிச்சை பழம் கொடுக்கலாம். ஆனால் அதை கரெக்டாக ஒரு மந்திரம் சொல்லி அது பிரயோகம் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான், அதுவும் அவங்க மேலே அருள் இருந்து கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். மாந்திரிகம் மட்டுமே வேலை செய்யாது. மாந்திரிகத்தை பண்ண வந்தவங்களுடைய வேண்டுதல், அந்த உருகி வேண்டுவாங்களே எனக்கு இது நடந்தணும், அவங்களுடைய இது இந்த மாந்திரிகம் ஒரு 25% என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் 50% அம்மாவோட அனுகிரகம். கலை பண்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வீடியோல பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணி எல்லாத்தையும் வீடியோ போட்டுறேன்ல, எல்லாருக்குமே. இப்ப ஏன் பிரச்சனை வந்துச்சு, கலை வந்து உடைச்சு உண்மையை பேசுறாரு, மாந்திரிகம் என்னன்னு பேசுறாரு. அதுதான் இப்ப எல்லாருக்கும் பிரச்சனையா வந்து. ஏன்னா இவங்க எல்லாம் அது தெரியல, பேசல. அப்ப இவன் பேசுறியான்னு ஒருவேளை எல்லா கிளைண்ட்டும் கலைக்கிட்ட போயிடுவாங்க. இவங்களோட மென்டாலிட்டில அந்த மாதிரி தான் போயிருச்சு. கேளுங்க, அதே கலை வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி பொம்மைலாம் செஞ்சு எல்லா வித்தியும் அவர் எப்படி ஒரு அது என்னப்பா மோகினி, அது என்னமா என்ன முத்திரைகளை பயன்படுத்துவேன், யட்சினி அதை வந்து ஓட்டுறது எல்லாமே நம்ம கலாட்டா சேனல்ல தான் அந்த இன்டர்வியூ கொடுத்தோம். அதே மாதிரி எல்லாமே இப்போ புதுசா எல்லாம் கிளம்புறாங்க. கலை எப்படி பண்ணாரோ அதே மாதிரி பண்ணி, நான் என்னன்றேன்னா பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. ஒரு வித்தை காமிச்சிட்டு அதுக்கு பணம் சம்பாதிக்காதீங்க. உண்மையாவே மாந்திரிகம் கத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நாளா அவங்க பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு நாளா சம்பாதிங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னா காசு கொடுத்து தான் நம்ம வைத்தியம் பார்க்குறோம். எங்க போனாலும் 10 ரூபாய் இல்லாம யாரும் இதை பாக்குறது இல்லை. வாங்குங்க, வாங்காதீங்கன்னு சொல்ல, பொய்யான ஒரு விஷயத்த காமிச்சு அப்படி பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வரோம். நாங்க யாரையும் நாங்க குறையே சொல்லல. தப்பு தானே ஒரு விஷயத்த வந்து மாந்திரிகம் மூலமா நிறைவேற்றிக்க நினைக்கிறது ஒரு தப்பான விஷயம். இல்ல அப்படி கிடையாது. அது பிளாக் மேஜிக் பண்றவங்க அது தவறானவங்க. அழிக்கணும்னு நினைக்கிறது தான் தவறு. நான் வந்து என் கடவுளோட சேரணும், நான் என் காதலனோட சேரணும், அந்த மாதிரிதான் நாங்க பண்றோம். நாங்க வந்து ஒருத்தவங்க அழிக்கணும் வைக்கணும் அப்படின்னு அம்மா எங்களை பதம் ஒருத்தன் பணம் பதவி வச்சுக்கிட்டு ஒரு கோர்ட்ல வந்து அவனுக்கு சாதகமா கேஸ் எழுதிட்டு இருக்கான், சரிங்களா, ஒரு சொத்து பிரச்சனை. இப்ப இது எங்க கிட்ட வருது அப்படின்னா நாங்க நியாயமா இருக்கும்போது என்ன பண்றோம், கேஸை மாத்தி அமைக்கிறோம். அப்ப இவங்களுக்கு சாதகமா கஷ்டப்படுற எப்படியாவது இந்த விஷயம் முடிஞ்சிடும். என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. சாத்தியமா இது? ஆமா, எல்லாருக்கும் பண்ணி கொடுத்து நான் எல்லாருக்கிட்ட எவிடன்ஸ் வச்சிருக்கேன். நான் வசியமாகட்டும் எல்லாமே பண்ணி, இப்ப நாங்க அதை பண்றதெல்லாம் பார்த்து அப்படி பண்றாங்க. இப்ப நான் பண்ற மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா ஒரு காய் வெட்டி கட்டிட்டா நாளைக்கு உங்களை தேடியும் கிளைண்ட்ஸ். மந்திர தந்திரம்லாம் வேணாம். ஏய் வந்து இறங்கி அகோர காளி, அந்த காளி இந்த காளி சத்துன காளி சட்டுன்னு இறங்க அப்படின்னா போதும். அப்படி அந்த சவுண்டு, அந்த தோற்றம். என்ன சொல்றேன்னா, நீ காசு எவ்வளவு நாள் வாங்கிக்கோ, ஆனா வேலையை முடிச்சு கொடுங்க. இன்னொன்னு, என்கிட்ட வர்ற அத்தனை கிளைண்ட்ஸுமே ஒரு இடத்துல போய் ஏமாந்து வந்தவங்க ஒரு கேட்டகரி, இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து மாந்திரிகம் ஆன்மீகம் நம்பிக்கையே இல்லாதவங்க. ஒரு வேலை ஏன்னா கலையரசன் வந்து இத்தனை விட்டுட்டு வந்திருக்காருன்னா அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, அவர் கண்ணில் ஏதோ ஒரு பவர் இருக்கு, நம்ம போய் தான் பார்ப்போமேன்னு வரவங்க தான். அவங்களுக்கு ரிசல்ட் நான் 100% ஒரு விஷயம் சொல்றேன். ரீசெண்டா நான் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல, கலை பண்ற எல்லா விஷயத்துமா பண்றாங்க. கலை பண்ற எல்லா விஷயமும் நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுவீங்க. எப்படின்னா தண்ணியில நெருப்பு எரிய வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எல்லாராலையும் முடியும். பேசிக்கா எல்லாம் எரிய தண்ணியில வச்சு அது பெரிய ஒன்றும் அது அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஏன் அப்படி பண்றாருன்னா அந்த சூடத்தை மூலியமா ஒருத்தவங்களோட பிரச்சனையே தெரியுங்கிற மாதிரி அது அவங்க அம்மாவுக்கும் அது குறி சொல்லணும். அதாவது நம்ம தான் உங்க பிரச்சனை நான் தான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. அது அவர் பண்றத அந்த தீபத்தை வச்சு பார்த்து அதே மாதிரி இதோ பாருங்க, இந்த வித்தியை நான் கொடுத்தா பண்ணுவேன் அப்படின்னு நான் கொடுத்தா பண்ணுவேன். அதே 3 எலுமிச்சை பழத்தை வச்சு நான் கொடுத்தா எல்லாமே பண்ணுவேன்.
இது இது விஷயம் கிடையாது. அதே அவருக்கு வித்த சாமி காட்டுறேன்னு வந்தா நினைச்சிட்டாங்க. வித்தையெல்லாம் கிடையாது. இப்போ உங்க நான் அந்த மாலை போட்டு வரேன். நீங்க கூட இல்லைன்னா இப்போ பண்ணலாம். உங்களுக்கு குட்டிச்சாத்தான் கண்ணில் காட்டுவேன். இப்ப நீ சொன்னியாப்பா இந்த மாதிரி இப்போ கண்ணில் காட்டுவேன். நான் நான் ஆக்சுவலி அந்த மாலையை நான் போட்டு வரல, கழட்டி வீட்டில் வச்சிருக்கேன். ஓ, நீங்க அந்த அதை மாலை போட்டுட்டு வரீங்க. அந்த மாலை தான் இப்போ எதுக்கு ஒரே கண்ணில் ஒரு நிமிஷம் எதுக்கு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிற? என்னமோ குடிச்சாத்தான் நான் காட்டுறேன். இல்ல அந்த மாதிரி இப்போ அவர் வந்து இந்த நூல் எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை வித்த காட்டுறாரு. இதான குடிச்சாத்தான் வித்த அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி வித்த காட்டுறவங்கள நான் சொல்றேன். அத பண்ணி காட்ட போறேன்றியா? இந்த மாதிரி இது வந்து வித்த. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் வேண்டாம். வித்த அதான் நீ முன்னாடி அது ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டல. வித்த காட்டுறவங்களாம் வந்து நம்பாத அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க வந்து உக்காந்தீங்கன்னா உங்க பிரச்சனை என்னன்னு டான்னு சொல்லிடணும். அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க பிரச்சனை நீங்க சொல்ல வேணாம், அவங்க சொல்லணும். அதுதான் அருள் வாக்கு. போய் எலுமிச்சை பழத்துல இதை பண்ணா அதை பண்ணா மேஜிக் பண்றதெல்லாம் வந்து அருள் வாக்கு கிடையாது. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். நீங்க மக்களை வந்து உஷாரா இருக்கணுன்றது தான் எங்களோட கருத்து. எங்ககிட்டயே வந்து ஏமாறாதீங்க, அதுதான் நாங்களும் சொல்றோம். எனக்கு வந்து கலையை பத்தி இந்த மாந்திரிகத்துல ஃபுல்லா தெரியாது. ஏன்னா இவர் போய் படிச்சுட்டு வந்தது காசு இல்லை, ஏன் முன்னாடி கிடையாது. ஏன் முன்னாடி பண்ண ஒரே ஒரு விஷயம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் காசி போனாருல. ஆமா ஆமா, என் 2 பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் காசி போனாரு. சொல்ல போனா அதான் என் 3வது பையன் நின்னதுக்கு அப்புறம் தான் காசியே போய் எல்லா மாந்திரிகெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அதாவது எவ்வளோ வருஷம் நம்ம போய் கற்றுக்குறோம் படிக்கிறோங்கிறத விட அது எந்த அளவுக்கு உண்மையாக நம்ம இதுவாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து தெய்வீகத்தை அப்படியே உருகில நம்ம சின்ன வயசு இப்போ கற்றுக்கல, நம்ம பிறவியில இருந்து நமக்கு வருது இல்லை, அது வந்து உருகி பண்ணும் போது கண்டிப்பாக அம்மாவோட அருள் வந்து நமக்கு நீங்க கிடைக்கும். வந்து இப்போ நார்மலான ஒரு பொண்ணு மாதிரி தான் ஆசைப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிருப்பீங்க இல்லையா? அது வந்து கண்டிப்பா. திடீர்னு ஒரு பாதை மாதிரி போறாருன்றப்போ உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். மற்ற பொண்ணா இருந்தா கண்டிப்பா ஜீர்ணிக்க முடியாது. நானும் இதே இதுல தான் இருக்கேன். அதாவது நான் சின்ன பிள்ளையா இருந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 18 வயசு வரைக்கும்னு வச்சுங்களேன். அந்த வயசு வர்ற வரைக்கும் நான் வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேனோ, 7 வயசுல இருந்து ஒரு 18 வயசு என்ன வேலை பண்ணேன் அதுதான் அவர் அங்க பண்ணிட்டு இருந்திருக்கிறார். உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை ஆன்மீகம் ஆமா, ஆடி மாசம் பிறந்துட்டாவே எங்க கோயில் இந்த திருவிழா வந்து எனக்கு போடியில சந்தன மாதிரி. ஆமா, ஆடி மாசம் பிறந்துட்டா 7வது வாரம் நம்ம கோயில் திருவிழா. அந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா நான் அப்படியே என்னமோ அம்மன் கெட்டப்ல இருப்பேன் நான். ஆனா மத்த நாள்ல அப்படி இருக்க மாட்டேன். எல்லாருமே வந்து மீடியால பார்த்து, ஏன்னா நம்ம அந்த தோற்றத்தை வந்து நம்ம காட்ட மாட்டோம் இல்லையா, அதனால வந்து இப்ப போட்டுருக்கே எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ஏதாவது சொல்லுவாங்களா, கலையரசன் அப்படி ஆனதுனால அவங்க பொண்டாட்டி அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, ஒரு சைடு பயமா இருக்கு. ஆனா எங்க திருவிழா நான் மாலை போட்டிருக்கிறேன். நான் எப்பவும் வருஷம் மாலை போடுவேன், வேல் போடுவேன். இப்போ ஒரு 10 வருஷமா கேப் விட்டுச்சு. ஏன்னா அம்மா மேல எனக்கு ஒரு கோவம், திரும்பி வந்து சரி பண்ணி கொடுத்துட்டா, அதனால நான் திரும்பியே பண்றேன். இனிமே வருஷம் நான் இப்படிதான் பண்ண போறேன் அம்மாக்கு. அதனால நான் இப்படிதான் இருப்பேன். அதனால அகோரி கலையரசன் அப்படி ஆயிட்டாரு, அவங்க பொண்டாட்டியும் அப்படியே கூடவே சம்பாதிக்க இப்படி சமீபத்துல அழகெல்லாம் குத்தி. ஆமா, நடிக்கிறதுக்காக குத்துனோம்னா நீங்க எல்லாருமே குத்துங்க, எல்லாருமே குத்தி சம்பாதிங்க. யார் வேணான்னு சொன்னா? அப்படி உங்ககிட்ட ஏமாந்து வராங்களோ சம்பாதிங்க. எல்லாராலும் ஏமாத்த முடியும், எல்லாராலையும் இப்படி எல்லாரும் ஏமாந்துருவாங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி முட்டாள் மக்கள் இருந்துச்சுன்னா எல்லாருமே கொஞ்சம் வேலை போடுங்க, யார் வேணாம். இல்லப்பா அப்படி ஏமாத்துறாங்க. யாரு உங்களை யாருன்னா வாங்கன்னு கூப்பிட்டோமா? இன்னைக்கு இவர் சாமியாரா கூட ஆயிருக்க மாட்டாரு. இன்னைக்கு இந்த மீடியா, சோசியல் மீடியா இப்படி எல்லாம் அகோரி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரேடியா உக்காந்தாச்சு. நான் மாத்திடலாம் தான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு ஆமா, எப்படியும் நம்மளால ஒரு பெண்ணால முடியாது என்ன இருக்குது, என்னனால பண்ணி அவரை வந்து என் பையனை பார்க்கவே விடல. பிறந்தப்ப அவனை பார்க்கவே விடல. நீ இந்த முடிய எடுத்தாதான் நான் உன்னை பார்க்க விடுவேன்னு சொல்லிட்டு என் கூட டெலிவரி ஆன அங்க இருந்த எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அவங்க கான்டாக்ட்லாம் நம்ம கிட்ட இல்ல. ஒருவேளை இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க இவரை வெளியே வாசலே உட்கார வச்சேன். நான் முடி எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் வந்து குழந்தைய வந்து முகத்தை காட்டுறேன்னு என் பையனை காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் சரி எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் காமிச்சேன். சொன்ன உடனே எடுக்கிறேன்னு தான் சொன்னாரு. அதுக்குள்ளே அங்க இருந்து ஒரு அம்மா வந்து தலையை தொட்டுக்கு மட்டும் காலில் விட்டு போறாங்க. என்ன சொல்றது நான்? ஆனா அதை ஏத்துக்க ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமா, படாத பாடு. நாங்க எப்படி பிரிஞ்சு போற அளவுக்கு பிரச்சனை. அந்த 8 மாசம் வரைக்கும் நான் படாத பாடு இருக்குது பாருங்க. ஐயோ, அந்த வண்டியில என் 2 பிள்ளைங்க காலையில தூங்க வச்சுட்டு விடிய கத்தால எந்திரிச்சு நான் போய் பால் எல்லாமே வாங்கிக்கினேன். அந்த வண்டி எங்க வீட்டு தெரு அவ்வளவு மோசமா இருக்கும் இங்க மேட்டுப்பாலத்துல.
அந்த தெருவில் எல்லாம் வாய் அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. இந்த புள்ள மாசமா தான் இருக்குதா இல்ல வேற எப்படியா, இப்படி வயித்துல பாப்பா வச்சுன்னு இப்படி வண்டி ஓட்டின்னு போதேன்னு அந்த தெருவே வாயில கை வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா யாரு இருக்கா, இவரும் அங்க போயிடுவாரு. நான் 2 பிள்ளைங்களை வச்சு என் கஷ்டம் தான், என் வயிற்றுச்சல் தான். என்னை எவ்வளவு கேள்வி கேட்டாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க வந்து அசால்ட்டா பேசிட்டு போயிட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் தெரியாது. சரி அந்த கதையை விடுங்க, அது பேசினாவே எனக்கு ப்ரெஷர் ஆயிடுது பயங்கரமா. அந்த அளவுக்கு நான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இவரை மாத்தணும்னு இது பண்ணா அதை இப்படிதான் போகணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நாங்க வந்து வேணான்னு முடிவு எடுத்துட்டோம்ல, வேணான்னு என் பிள்ளைங்க அப்பா இல்லாம கஷ்டப்படுறதுக்கு நீ எப்படியும் சாமியாராவோ இல்ல ஒரு நிமிஷம் அந்த அம்மா என்ன கேக்குறா, உன் புருஷன் கால் கை ஒஞ்சோ இல்லைன்னா மென்டல் ஆகியோ போயிருந்தா உன் புருஷன் நீ தானே பாத்துக்க போற, அவன் இப்படி இருந்தா ஏன் பாத்துக்க மாட்டேன்னு நீ சொல்ற, இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம், பிள்ளைங்களுக்கு அப்பனா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த அம்மா சொல்லிட்டா. உண்மையாவே நம்ம புருஷனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, ஆனா எனக்கு என்ன வரும்னா அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த பாதகமும் பண்ணல. நான் கஷ்டப்பட்டு அவரை பார்த்த அந்த மாதிரி இன்னமும் அவர் தானே கஷ்டப்பட்டு என்ன பாத்துக்கிறாரு. அதனால எனக்கு ஆனா இப்பவும் மத்தவங்கள பார்க்க சொல்ல ஒரு ஆசையா இருக்கும்ல, அவங்க வந்து அவங்க லைஃப் இப்படி இருக்காங்க, நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு இது இருக்கும். ஆசையா இருக்கும். எனக்கு என்னை விட என் பிள்ளைங்க மேலதான் எனக்கு இது. நாளை பின்ன அவங்க அப்பா கூட ஜாலியா அவங்க வெளியே போகணும், ஒரு பார்க் போகணும். எனக்கு பாப்பாங்களோட அப்பாவை சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. எங்கேயுமே போவோம், அதான் சொல்றேன். காமன் டாய்லெட்ல யூரின் அடிக்க ஒரு தியேட்டருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் போகலாம், ரெஸ்ட் ரூம்ல கூட செல்ஃபி தான். அது கூட ஒரு ஃப்ரீடம் இல்லாம ஒரு பக்கம் இவங்க வேதனையை தெரிவிச்சாலும் இன்னொரு பக்கம் இவர் ட்ரெண்டிங் ஆயிட்டு வராரு, நிறைய இன்டர்வியூ கொடுக்குறாரு, இவருக்கு ஒரு பக்கம் மாதிரி பிரச்சனை போயிட்டே இருந்தது இல்லையா? அப்போ எப்படி சமாளிச்சு? அதான் என்ன மட்டும் பேசியிருந்தாங்கன்னா உள்ள வந்திருக்க மாட்டா, ஃபேமிலி வச்சு இழுத்தனால எனக்கு கோவம் அவர் மேல. ஏன்னா நானே நிறைய சாப்பிட்டு விட்டேன் அவருக்கு. இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம்னு வச்சுங்களேன். என் வயிற்றுச்சலே அதிகம், அதனால எப்படியோ போட்டோன்னு விட்டுட்டேன் நான். ஆனா நான் எவ்வளவு வலி அனுபவிச்சேன் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. என்னை பத்தியும் குழந்தை பத்தியும் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாயிடுச்சு. பல ஆசை. எனக்கு எங்க அப்பா இல்லை, கூட அப்பா இல்லாம பல நாள் நான் பல இடத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். நமக்கு தான் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்காவது இருக்கட்டும்ன்ட்டு தான் நிறைய விஷயம் பல்ல கடிச்சு நான் போராடிட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியாம தப்பா பேசுறது நான் கஷ்டப்படுறியா, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல, அந்த ஒரே ஒரு காரணம் தான். சரி என்னன்னாலும் போராடுவோம், போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை, போராடுவோம். என் பிள்ளைங்க நாளைக்கு தலை நிமிர்ந்து நடக்கணும்ல, அதுக்காக தான் நான் அவ்வளோ கோவப்பட்டேன். இப்போ இது ஒரு காரணமானால தலைமறைவா இருந்தீங்களா, எந்த வீடியோவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு? நாங்க ஏன் தலைமறைவா இருக்கோம்? தலைமறைவா மீன்ஸ் கொஞ்ச நாளா நீங்க எந்த வீடியோவும் போடாம இந்த மாதிரி நெகட்டிவா பேசிட்டே இருக்காங்க. எங்க பர்சனல்லாம் யாருக்கும் தெரியாது, யாரும் என் கூட வந்து இல்ல. நாங்க இன்டர்வியூ கொடுக்கறதுனால இப்ப ஏதோ நாங்க சோசியல் மீடியால இருந்தோம், அதனால நீங்க வந்து கேக்குறீங்க, நாங்க பதில் சொல்றோம். உண்மை தன்மையோட நாங்க சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. அப்படி உங்களுக்கு வேணும்னா எங்க கூட வந்து இருந்து பாக்கணும். எங்களோட கஷ்டத்தெல்லாம் நான் சொல்றதுனால யாருக்கும் புரியாது, புரிஞ்சுக்கிற நிலைமையில யாரும் இல்ல. அதனால சொன்னாங்கன்னா ஏத்துக்க முடியல, பாக்காதீங்க. அதை விட்டுட்டு நம்மளை பத்தி தப்பா பேசுறது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப எவ்வளவு வயிறு இருக்குது. அப்போ நம்மளை பத்தி பேசினே இருக்கிறாங்கன்னா சாபத்தை வாங்கிக்கோங்க. யாரெல்லாம் பேசுறீங்களோ தாராளமா வாங்கிக்கோங்க. நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எவ்வளவு கஷ்டம். 2 பிள்ளைங்களை வச்சுக்கணும், ஒரு பையனை வயிற்றுல வச்சுக்கணும். வேணான்னு நான் நினைக்கும் போது கடவுளை வாண்டடா நீ அதை பெத்துதான் ஆகணும்னு கடவுளும் ஒட்டாரமா நிக்கிறப்ப நம்ம எப்படி இருக்கோம்? என் அப்பா அம்மா சப்போர்ட் எதுவுமே இல்லை, நான் ஒரு ஆளா தனியா சமாளிக்கணும். இவரையும் மாத்தணும்னு ஒரு பக்கம் போராட்டம். அதான் சரி விடுப்பா, எப்பா எனக்கு வத்தலம் தொத்தலம் வந்தா புருஷன் கொடுக்கல, அதாவது ஏதோ ஒரு குறையோட தான் கொடுக்கல, எனக்கு அந்த மாதிரி கொடுக்கல. இந்த மாதிரி தானே இப்ப எவ்வளோ பொண்ணுங்களுக்கு ஹஸ்பண்ட் எப்படி எல்லாம் பாக்குறாங்க தெரியுமா? உண்மையாவே நல்லா இருக்கிறவங்கள யோசிக்காதீங்க. நல்லா இல்லாம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நானும் அதை இது பண்ணியிருப்பேன். வேணாம் அப்பா, அவனுக்கு நம்ம ஃபேமிலி தான் நீ பாக்கணும்னு சொல்லியிருப்பேன். எல்லாருமே அதை எப்படி சொல்றது, அதுலயும் அவர் அழுத்துறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அதனாலதான் கோவம் வந்துச்சு. நான் சப்போர்ட்டா நிக்கிறேன், நான் தானே உனக்கு எதிரியா இருந்தேன். அப்ப அந்த பிரச்சனையில நான் பேசும்போது நானே நில்லுன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் சப்போர்ட் பண்ணிட்டேன், அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இந்த இடத்துல இருந்து நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்ப நான் சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிறேன். தெய்வத்தோட அருள் என்னன்னு எனக்கு தெரியும், நம்ம தப்பு பண்ணா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அந்த யாரு பாவத்தை யார் சாப்பிட்டு நான் யார் குடும்பத்தையும் எந்த இதுவும் நான் பண்ணலப்பா. எல்லாருக்கும் என்னால முடிஞ்சது நான் நல்லதா பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால
தப்பு பண்ண நான் விட மாட்டேன். மெயினா யாரும் ஏமாத்த நான் விட மாட்டேன். அதனால நல்லது பண்றியா பண்ணு தாராளமா, நான் இருந்து சப்போர்ட் பண்றேன். அந்த அம்மா வந்து உனக்கு பண்ணுவா எல்லாமே. இப்ப எப்படி இருக்கு? இப்ப நீங்க ஒரு கோயில்ல அருள் வாக்கு சொல்றாரு, இத்தனை பேர் அவரை தேடி வராங்க, இப்ப எப்படி இருக்கு உங்க மனநிலை? இப்ப சந்தோஷமா தான் இருக்கு. சந்தோஷம். எல்லா அம்மாவோட செயல். நான் எல்லாமே அவருக்கு எனக்கு அம்மா கிட்ட போய் நான் பேசுறதை விட காளி அம்மாட்ட பேசுறது தான் அதிகம். அப்புறம் என்னோட கல்யாணேஸ்வரி, அவ ஜனவரியில ஆரம்பிச்சு அடிச்ச என் போனு இன்னைக்கு வரைக்கும் ஓயல. டெய்லி அதே 5000 கால்ஸ் தான். நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கெல்லாம் கால் இருக்கு. அந்த கால் பேசுறதுக்குன்னே ஒரு டீமை செட் பண்ணி பேச வச்சு அப்படி ஆளை போட்டு நான் அதை இது பண்ணி எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வாங்கடா எல்லாட்டையும் கலெக்ஷன். உனக்கு யோகம் இருந்தா எப்படியாவது நீ என் கோயிலுக்கு வந்துடுவேன், என்னை பார்த்துருவேன். இல்லையா உனக்கு யோகம் இல்லைன்னு அர்த்தம். நான் ஏன் ஃபோன் பேசணும், உனக்கு லொக்கேஷன் அனுப்பணும், இதுதான் என் கோயில்னு சொல்லியாச்சு. உன் பிரச்சனை தீரணும்னு விதியிலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னை கொண்டு வந்து அங்கே சேர்க்கும் அந்த அம்மா. இல்லையா நான்லாம் வந்து வா நான் ஃபோன் அட்டன் பண்ணி எத்தனை ஃபோன் அங்கே நீங்கள் அட்டன் பண்ணி லொக்கேஷன் கொடுப்பீங்க? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு கூட நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்றாங்க, ஏன்பா வரவங்கள ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டீங்க, ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வர்றாங்க, எங்க வீட்டுக்கார் பார்த்தோன்னே வண்டியில இருக்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு கண்டுபிடிப்பாரு, இந்த வண்டி கிருஷ்ணகிரி, இது பெங்களூரு, இது ஆந்திரான்னு சொல்றா, அப்படி கண்டுபிடிப்பாரு. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து உங்களை பார்க்க முடியாம போயிடுறாங்க. ஏன்னா இப்ப நான் அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாள் தான் போறேன். அந்த 2 நாள் மிஞ்சி பண்ணா ஒரு 100 பேரை பார்க்க முடியுமா? அவ்வளவுதான். நான் கிளம்பி வந்துருவேன், நான் அவ்வளவுதான். அதை பார்த்தவங்கள யாராவது அடுத்து மாந்திரிகம் பண்ணணும் அப்படின்னா இடப்பட்ட நாள்ல நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். இந்த மாந்திரிகம் எல்லாம் பண்றீங்களா, எவ்வளவு காசு வாங்குறீங்க? ஃபர்ஸ்ட் இது வந்து கட்டாயம் சொல்லியே ஆகணும். என்கிட்ட இது வரைக்கும் வந்து மாந்திரிகம் பண்ண அத்தனை கிளைண்ட்கிட்டயுமே ஃபர்ஸ்ட் பணத்தை பத்தி பேசவே மாட்டோம். சரிங்களா? லிஸ்ட் அனுப்பிடுறேன், நீயே வாங்கிட்டு வந்துடு. இன்னொன்று, மாந்திரிகம் பண்றத இப்போ சில பேர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இன்னைக்கு நான் யோசிப்பேன், நான் இன்னைக்கு 200 பேர் இன்னைக்கு அவங்கள சந்திக்கிறாங்க. ஆன் ஸ்பாட்ல 40,000 50,000 அன்னைக்கு ஒரு 50 பேர்கிட்ட வாங்கிடுறாங்கன்னா இந்த 50 பேருக்கு நீ எப்படி மாந்திரிகம் பண்ணுவேன்னு என்னோட கேள்வி. நீண்ட நாள் கேள்வி அதுதான். ஏன்னா நான் இப்போ நீங்க என்கிட்ட வரீங்க, உங்களுக்கு ஒரு வசியம் பண்ணணும், உங்களுக்கு இன்னைக்கு நைட் வசியம் பண்ண போறேன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே எனக்கு பத்தாது. இது இப்போ அந்த நைட்டு பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா அந்த பூஜை 9 நாள் நான் பண்ணுவேன். 9 நாளைக்குள்ள எனக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் எப்படியாவது. அப்ப நான் ஒருத்தருக்கே 9 நாள் டைம் எடுக்கும்போது இவங்க எப்படி 200 பேர்ட்டையும் அன்னைக்கு பணத்தை வாங்கிட்டு யாருக்கு நீ மாந்திரியம் பண்ணுவ? நிறைய பேர் ஆன்லைன்ல ஆட்லாம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அப்படியே அவங்க பணத்தை வச்சுட்டு ரெண்டாவது போயிருவாங்க, அவ்வளவுதான். இவன் பண்றான், ஐயோ அது வரேன், இவன் பண்றேன்னா பண்ணலையா அப்படிங்கிறது உனக்கு தெரியாது, காசு கொடுத்த உனக்கு தெரியாது. ஆனா நான் எப்படின்னா, நான் எப்படி பண்றேன்றதை நீ பாரு. நீ பல இடத்துல போய் ஏமாந்துட்டு வந்திருக்கேல, பாரு. எது வசியம்னா எப்படி, செய்வனா எப்படி பாரு, உட்காரு. நீயே உனக்கான திங்ஸை வாங்கிட்டு வா, பக்கத்துலேயே உட்காந்து அந்த திங்ஸை ஃபுல்லாக நான் எப்படி பயன்படுத்துறேங்கிறதையும் பாரு. ₹1 வச்சுட்டு போயிடும், அவ்வளோதான். இல்லை என்னால் சாமி இப்போ வெளியூர்லேருந்து வருவாங்கள்ல, இங்கே லோக்கலில் எங்களுக்கு பூஜா கடை இதெல்லாம் தெரியாது, நாங்கள் பணத்தை கொடுத்துறோம், பணத்தை கொடுக்குறாங்கல்ல, அது வாங்குறோம்ல, அந்த பில்லையும் கொடுத்துருவோம், என்ன வாங்கணுன்ற வீடியோவும் கொடுத்துருவாங்க. ஆன்மீக ரீதியாக ஒரு இன்கம் வருது அப்படின்னா அது வந்து இந்த அருள்வாக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான். அதுவும் அந்த கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஒரு நாளைக்கு என் கோயிலில் எண்ணெயாக 10 லிட்டரு செலவாகுது. எண்ணெய் 1 லிட்டரு இன்னைக்கு ₹200. கற்பூரம் உள்ள ஒரு 20 கற்பூரம் தான் இருக்குது, அந்த பாக்கெட்டு ₹80. 10 பாக்கெட் வாங்கினாச்சு ₹800. பார்க்க எல்லாமே இதாக தான் தெரியும், 2-3 பொருள் தான் இருக்கும். ஆனால் பில்லு அவ்வளோ ஒரு பூசணிக்காங்க, 4 பூசணிக்காய் காவை கொடுக்குறோம்ல, 4 பூசணிக்காய் வாங்கினா ₹500. இன்னைக்கு விலைவாசியில் அப்படி இருக்கு. அதனால எல்லாருக்கிட்டையுமே ஒன்று நீ லிஸ்ட் கொடுத்துட்றேன், நீ வாங்கிட்டு வந்துரு. லிஸ்ட்டுக்கு மட்டும் தான், நீங்க காசுன்னு எதுவும் வாங்குறது இல்லையா? இல்லை, அதுதான் ஒன்று லிஸ்ட்டு. ஒவ்வொருத்தவங்க இது பிரச்சனையை பொறுத்து லிஸ்ட் மாறும், வேறுபடும். பொருட்கள் மட்டும் தான் காசு. நான் சொன்னேன்ல ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் காசு. இப்போ ஒரு பொண்ணு வந்து ரெட் ஹில்ஸ்ல இருந்து வருது, அவங்க வீட்டுக்காரர் வந்து கஞ்சா அடிப்பாரு, தண்ணி அடிப்பாரு, ஹான்ஸ் போடுவாரு, போதை ஊசியை போடுவாரு, 24 hours பண்ணுவார். அவரு இந்த அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு பொண்டாட்டியை மாசமா இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாரு. பிள்ளை பிறந்து 8 மாசம் ஆச்சு, புருஷன் வரல. அந்த பொண்ணு என்ன வேலை பார்க்குதுன்னா, இந்த சென்னையில் இருக்க வீடுகளில் போய் பட்டு பாத்திரம் தேய்ச்சி ஒரு வீட்டுக்கு ₹1000 கொடுப்பாங்களா, இப்போ 4 வீட்டுக்கு ₹4000. இதுதான் அந்த பிள்ளையோட இன்கம் சோர்ஸ். வீட்டு வாடகை ₹2000. இந்த குழந்தையும் வளர்க்கணும். அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வருது. இந்த பொண்ணை நீங்கள் என்ன காசு வாங்குவீங்க? உங்களை நம்பி வருது, உங்களால் மட்டும்தான் இந்த பிரச்சனை முடியும்னு அந்த பிள்ளைக்கு ஒரு பகிரங்கமான ஒரு நம்பிக்கை. சரி வந்துருச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அவங்க வசியம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்காரோட சில திங்ஸ் எனக்கு வேணும். அப்போ அவன் இந்த 1.5 வருஷமாக வராதவனை நான் வர வைக்கணும் முதல்ல. அப்போ நான் ஒரு எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் நீ வீட்டில் வை,
அவன் வருவேன். நான் சொன்ன மாதிரி அந்த பிள்ளை வீட்டில் வைக்கும். அவங்க வீட்டுக்காரு 1.5 வருஷமா வராதவர் எப்படி வீட்டுக்கு வந்துட்டாரா. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, போதையில் இருக்கும்போது நகத்தெல்லாம் அறுத்து எல்லாத்தையும் தேவையானது எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட வருது. நான் நீங்கள் என்னன்னு பூஜைக்கு அந்த பிள்ளைகிட்ட காசு வாங்க சொல்கிறீங்க? ஆமாம், அவர் குடிச்சிட்டு படுத்துட்டாரு. பகல்ல இருக்கும்போது நகத்தை எடுத்தா சாத்திடுவாங்க. மாந்திரிகத்தால குடிகாரங்களை கூட நல்லவங்களா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான். அது கொஞ்ச நாள் கழிச்சு வரும். அப்படி பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க எல்லாரும் உங்க அதனாலதான் நான் அதை பத்தி எதுவும் பேசாம இருக்கேன். இந்த டாபிக் வேணாம், அது எல்லாம் அப்புறம் திருப்பி சர்ச்சையாயிரும். இந்த பொண்ணு வந்து அவர் குடிச்சிட்டு படுத்திருக்கும் போது என்ன பண்ணிருச்சு, முடியெல்லாம் கொத்த அறுத்து நகத்தெல்லாம் அறுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இம்புட்டு கொண்டு வருது. எனக்கு தேவை ஒரே ஒரு துளி ஹேரு தம்காண்டு நகம். அது அவ்வளோ. இது பேக் பண்ணி பாக்கெட்டில் மடிச்சு நம்ம பொட்டன மாதிரி இவ்வளோ கொண்டு வந்து கொடுக்குது. எதுக்குமா அப்படின்னு, யூஸ் ஆகுனே வைங்கண்ணே அப்பப்போ பண்ணிப்போம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அந்த பையனையும் கூட்டிகிட்டு வந்து இதுகிட்ட என்ன போய் நம்ம காசு சரி ஆயிட்டாரா கேளுங்க, என்ன காசு வாங்க முடியும்? அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த வீட்டில் வேலை செய்யும் போது அந்த குழந்தைக்காக 5 ரூபா 1 ரூபா வாங்கி திங்க கொடுப்பாங்களே, இதெல்லாம் சேர்த்து வச்சு உண்டியில் கொண்டு வந்து கொடுக்குது. இதேனே என்னால் காசு கொடுக்க முடியும். ஒரு கோழி ஒரு சேவல் இன்னைக்கு 800 ரூபா. இந்த பொண்ணு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த காசை 1700 ரூபா பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்க வீட்டுக்கார ஃபோன் அடிச்சிட்டாரு. அதாவது குடிக்க மாட்டேன், இனிமேல் சத்தியமா உன் மேல சத்தியமா அவரே ஃபோன் பண்ணி சொன்னாரா? நான் வசியம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வீட்டுக்கார ஃபோன் பண்ணிட்டாரு, இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமேல் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், தனியா வீடு எடுத்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஃபோன் வந்துருச்சு. இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். எல்லா பெண்களும் உங்களை தேடி வருவாங்க இந்த பிரச்சனைக்கு. நான் வசியம் கம்ப்ளீட் கூட பண்ணல. இல்ல, எனக்கு பேசிக்காவே எனக்கு வசிய கேஸ் தான் அதிகமா வருது. கம்ப்ளீட் பண்ணல, ஃபோன் வந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். பலி கொடுத்து அனுப்பி வச்சுட்டேன். 6 மாதம் நல்லா இருந்துச்சு. மாந்திரிகம் 6 மாதம் தான் பழிக்கும், அதுக்கப்புறம் பழிக்காது. ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லபடியாக அம்மாவோட அருளால் எங்கள் குழந்தை குட்டிகளோட நீண்ட ஆயுள் நிறை செல்வத்தோட நல்லா இருக்கும். எங்களை நம்பி வரவங்களுக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கோம். வர்றாங்க. எனக்கு தான் பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கல, அவ்வளோ பேரையும் மேனேஜ் பண்ண முடியல, டைம் கிடைக்கல, அவ்வளோ பேருக்கும் மாந்திரிகமும் பண்ண முடியல. ஏன்னா நான் ஒன்று எடுத்தாலும் அந்த ஒருத்தரோட பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான், நான் வந்து எங்களை பத்தி பேசாதீங்கன்னு சொல்ல, பேசுங்க, ஆனா பின் விளைவை பத்தி யோசிச்சுட்டு பேசுங்க. ஆனா நான் சூனியெல்லாம் பண்ண உண்மையாவே நீங்க சூனியம் பண்ண மாட்டீங்க. எந்த கெட்டதும் நாங்க பண்ண மாட்டோம், யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். தெய்வத்தை சார்பா தான் நான் இப்ப சொல்றேன், யாரையும் நினைக்க மாட்டோம் அந்த மாதிரி கெட்டு போகணும்னு. எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி எங்களை தப்பா பேசுறீங்க, தப்பா இது போர்ட்ரே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனோட பலனை அனுபவிப்பீங்க. அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னனால பண்ணல, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க என்னனால பண்ணலாம், ட்ரோல் பண்ணுங்க, பேசுங்க, எங்களை பத்தி தப்பா பேசுங்க, எங்களுக்கு கவலையே. நான் அதை பத்திலே யோசிங்க. அந்த மாதிரி பண்றவங்க தான் அப்படி கவலைப்படுவாங்க, ஐயோ நம்மளோட உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு. எனக்கு அந்த மாதிரி கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா, 2024 அருள்வாக்கு இது வரைக்கும் நான் சொன்னதுதான் எல்லாமே நடந்திருக்கு. மீடியாக்காரவங்களோட எல்லாரோட பதிலுமே அதுதான். நீங்கள் சொன்ன இந்த 8 மாதத்துல நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. இயற்கை சீற்றமாகட்டும், டெத் ஆகட்டும், எல்லா விஷயமே கரெக்டாக நடந்திருக்கு. அடுத்த இந்த 24 முடிகிறதுக்குள்ளே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத இப்போ ஒரு சில மீடியாக்களில் சொல்லிட்டு இருக்கேன். அதை இப்போ நான் அதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் எங்கள் வீட்டை மட்டும் தான் சொன்னேன், அதுக்கப்புறம் தான் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கேன். நான் மீதி இருக்க 4 மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இயற்கையும் நம்ம நாட்டினுடைய முக்கிய தலைவர்களும் மக்களுக்கு சாதகமா இருக்க போறது கிடையாது. இதுல பாதிக்கப்பட போறது வந்து முழுக்க மக்கள், அடிப்படை மக்கள், பணக்காரன் கிடையாது, நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம். ஸோ என்னுடைய சஜஷன், என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னன்னா, மணியை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் முன்னாடி நம்ம கொரோனா வந்துச்சு. அப்போ எல்லாருமே என்ன பண்ணோம், ரொம்ப திண்டாடணும் இல்லையா? அப்போ இயற்கையுடைய சீற்றமும் மக்களை வெளுத்து வாங்க போகுது. ப்ளஸ் நம்ம நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மக்களுக்கு கட்டாயம் சாதகமாக அமைய போகிறது இல்லை 2024 முடியறதுக்குள்ள. ஸோ கொஞ்சம் சேவ் பண்ணி மணியை வச்சுக்கோங்க, அது பயன்படுத்திக்கோங்க. 500 ரூபாய் நோட்டெல்லாம் இருந்தால் பார்த்துக்கோங்க. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.